ஒரு காட்டில் பல விலங்குகள் மற்றும் பறவைகள் மத்தியில் ஒரு ஆந்தை வாழ்ந்து வந்தது. பகல் முழுவதும் தூங்கி இரவில் விழித்திருந்தான். பகலில் அவரை அழைத்தது ஒரு நைட்டிங்கேல். போசாரா, முழுக்காடு விழித்திருக்கிறது, ஆனால் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. உள்ளு புல்புலின் பேச்சுக்கு பதில் அளிக்கவில்லை மற்றும் தனது தூக்கத்தை தொடர்ந்தது. நீங்கள் ஒரு விசித்திரமான பறவை. நான் விழித்திருக்கிறேன், நீங்கள் தூங்குகிறீர்கள். வாலே, காடுகளை காக்க இரவு முழுவதும் விழித்திருந்து பகலில் உறங்குகிறேன். இரவும் பகலும் நான் ஏன் விழித்திருக்க வேண்டும்? காப்பாத்திட்டீங்க. எங்க தூக்கத்தை கெடுக்க சத்தம் போட்டுட்டு இரவு முழுக்க காட்டுல சுத்தி திரியறீங்க. இப்போ இங்கிருந்து போ, என்ன தூங்க விடு. நீ என்னை விரட்டுகிறாய். உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. போ. அதிர்ஷ்டமா? வெளிப்படையாக சொல்லுங்கள். ஹேய், நான் உன்னை டெக்ரி சார்பாக அழைக்க வந்தேன். இப்போது நீ தயாராக இல்லை என்றால் பரவாயில்லை. நான் கிளம்புகிறேன். ஜாலியாக இரு. நீ தூங்கு. நான் வேற யாராச்சும் விருந்துக்கு கூப்பிடுறேன். ஹே ரீ, நில்லுங்க புல்புல். நீங்க கோபமா இருக்கீங்க. ஏன் முன்னாடியே சொல்லல? நீங்க என்னை எழுப்பினது நல்லது. இப்போ நானும் எழுந்திருக்கேன். நல்ல விருந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நல்ல விஷயம்தான். எழுந்து மறுபடியும் பறந்து அங்கே போய் சேரு. திக்ரில ரொம்ப நல்ல உணவுகள் தயார். சரி, நான் கிளம்புறேன். இதை சொல்லிவிட்டு புல்பு அங்கிருந்து பறந்து சென்றது. ஆனால் ஆந்தை தனது கூட்டை விட்டு பறந்தவுடன் ஒரு மரத்தில் மோதியது. உண்மையில் பகலில் அதை பார்க்க கூட முடியவில்லை. நான் விருந்து சாப்பிட போகிறேன். இந்த மரம் எங்கே வந்து நின்றது? வந்ததோ சரி, என்னையே மோதிவிட்டது. ஆந்தை அங்கிருந்து எழுந்து பறந்து சென்றது. ஆனால் மரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது ஒரு பெரிய மலையில் மோதியது. இந்த மலை இவ்வளவு பெரியதாகிவிட்டது. ஆனால் எனக்கு ஒரு பைசா கூட ஞானம் இல்லை. நான் இவ்வளவு உன்னதமான வேலையை செய்ய போகிறேன். அது என் மீது மோதுகிறது. ஹேய், யாராவது எனக்கு விளக்கி என் பாதையிலிருந்து அதை அகற்றுங்கள். ஆந்தையின் வாலே, நீ வழியில் ஒரு மலை இல்லை. நீ அதை கடந்து வந்து விட்டாய். அது அங்கே அதன் பின்னணியில் நிற்கிறது. ஹே அண்ணா, நான் 2 தடவை அடிபட்டிருக்கேன். இந்த ட்ரீட் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு. டெக்ரிக்கு போற வழியை சொல்லுங்க. முடிந்தால் என்னை அங்கே கூட்டிட்டு போங்க. பாருங்க அண்ணா, இந்த திசையில எங்கே போறீங்க? இப்படி போன ஆற்றில தான் முங்க வேண்டும். நான் ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் திரும்பி விருந்து சாப்பிட வரமாட்டேன். நான் உங்க கூட ஆந்தையா இருக்க விரும்பல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இங்க முழுசா வழி சொல்லுறேன். காகத்தின் அறிவுரைப்படி ஆந்தை கிழக்கு நோக்கி பறக்கத் தொடங்கியது. அது நீண்ட நேரம் பறந்து கொண்டே இருந்தது. ஏதோ சத்தம் கேட்டதும் அது விரைவாக கீழே இறங்கியது. இது என்ன? அது ஆற்றின் நீரில் விழுந்தது. ஒரு ஆமை. வெளியே வா. ஐயோ அண்ணா, என்ன ஒரு அற்புதமான செயல் செய்கிறாய். நீ ஒரு பறவையின் வடிவத்தில் ஆற்றில் குதிக்கிறாய். அண்ணா, நான் அதை ஒரு செக்கரி என நினைத்து விருந்து சாப்பிட கீழே வந்தேன். இந்த பாதையை எனக்கு ஒரு காகம் காட்டியது. ஆந்தை தம்பி, இந்த காகம் உன்னை முட்டாளாக்கி தவறான பாதையை காட்டி விட்டதே. ஆந்தையை ஆந்தையாக்கி விட்டான் என்பது எல்லோருக்கும் புரியும். கபூதரி மஞ்சரி இன்று மிக ஆவலுடன் தனது முட்டைகளை மிதித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தன்னுடைய சிறு குழந்தைகளுக்காக காத்திருக்கின்றாள். அருகே ஒரு ரஞ்சன் கிளி மஞ்சரியின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருந்தது. ஒரு முட்டை உடைந்துவிட்டது மற்றும் ஒரு அழகான குழந்தை வெளியே வந்தது. வாவா குட்டியே, வரவேற்கிறோம். உன் நிறம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஒரு சில நேரத்திற்கு பிறகு 2வது முட்டையுடன் அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்போது அதிலிருந்து ஒரு சிறிய மெலிந்த மற்றும் கருப்பு நிறத்திலான குட்டி போர்த்தியது. அது பார்த்து மஞ்சரி அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் தாய்க்கு எல்லா குழந்தைகளும் பாசமாகவே இருப்பார்கள். ராஜா, வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். முதலில் சகோதரி வந்தார், பின்னர் சகோதரனை அழைத்து வந்தார். இந்த நேரம் வந்துவிட்டது. வாழ்த்துக்கள். மனமார்ந்த நன்றிகள் சகோதரா. இந்த நேரத்தில் புறா கோகாவும் வந்தது. குழந்தையை அங்கே பார்த்ததும் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் குழந்தையின் கருமையான நிறத்தையும் பலவீனத்தையும் பார்த்து அவன் தயங்க ஆரம்பித்தான். மஞ்சுரி, இந்த கருப்பான பலவீனமான குழந்தையை எங்கிருந்து பெற்றாய்? என்ன சொல்றீங்க? இந்த சாம்லா செலோனா நம்ம மகன். யார் அப்படி சொன்னாலும் நான் அவனுக்கு ராஜான்னு பேரு வச்சிருக்கேன். ஹே மஞ்சுரி, நாம 2 பேரும் எப்படி இருக்கோம்?
அவன் எப்படி இருக்கான், ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல. என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் எங்கள் சொந்த மகன். அவன் முகத்தின் அமைப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். அவன் பெரியவனாகினால் அழகான தபால் புறா ஆகுவான். அவன் அழகு மிக அழகாக இருக்கிறது. உன் எண்ணம் ரொம்ப அழகானது. அம்மாவின் எண்ணம் அப்படித்தான் இருக்கும். அவளுக்கு அவளின் குழந்தைகள் தான் மிகவும் பிரியமானவர்கள். மலர்புறா 2 குழந்தைகளையும் மிகுந்த அன்புடன் வளர்க்கத் தொடங்கியது. 2 குழந்தைகளும் கொஞ்சம் வளர்ந்து அருகிலுள்ள திரியாக்களின் குழந்தைகளை சந்திக்க விரும்பின. மற்ற பறவைகள் மிகுந்த நடுக்கத்துடன் ராஜாவை பார்க்க பைனா ரொம்ப தொடங்கின. அழகா இருக்கா. தம்பி, நீ ஒரு குரங்கு, மெல்லிய மல்யுத்த வீரர், வீட்டுல இருக்கிற அழகான குழந்தை. நீ வெளியே நடந்தா விழுந்துடுவாய். வெயிலில் கருப்பு பெர்ரி பழங்களை பார்ப்பாய். என் ராஜா, தம்பி கிட்ட எதுவும் சொல்லாதே, அவன்தான் பெஸ்ட். ஹே ராஜா பியா, ஒரு உடைந்த கதவை பார்த்தோம். அதற்கு ராஜா ராஜா பியா என்று பெயரிட்டோம். இங்கிருந்து போகலாம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நம்ம மதிப்பு தெரியாது. இனி அவங்களோட விளையாடவே மாட்டோம் ராஜா. அவருக்கு அவரது வார்த்தைகள் மிகவும் துக்கமளித்தன. அவர் தனது சகோதரி குடியாவுடன் வளர்ந்தார். அவன் தங்கை தன்னை மிகவும் நேசிப்பாள் என்பது அவனுக்கு தெரியும். அதனால்தான் அவள் அவனை ஆதரித்தாள். ராஜா வாழ்ந்த மரத்தில் இருந்த பறவைகளும் அவனை தின்றுவிட்டன. ஒரு நாள் ஒரு காகம் கூட அவன் இதயத்தை காயப்படுத்தியது. மன்னன் மரத்திலிருந்து பறந்து சென்று பலவீனம் காரணமாக பாதியிலேயே நின்றுவிட்டு மரத்திற்கே திரும்பினான். ஹே ராஜா, மரத்தை விட்டு விலகி போகாதே. நீ நம்ம சமூகத்திலிருந்து வந்த மாதிரி இரு. நம்ம குரூப்ல சேரு. நீ ஒரு பலவீனமான எலும்புள்ள பறவை. அது ஒண்ணுதான். நம்ம குரூப்ல நீ பின்தங்கியே இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது. ராஜா மிகவும் சோகமாகவும் தன் மீதே கோபமாகவும் உணர்ந்தான். அவன் போய் ஒரு வண்டியில் அமர்ந்தான். அவன் தனக்குள் பேச ஆரம்பித்தான். கடவுள் என்னை ஏன் இவ்வளவு பலவீனமாகவும் கருப்பாகவும் படைத்தார்? யாரும் என்னை விரும்புவதில்லை. யாரும் என்னுடன் விளையாட விரும்புவதில்லை. கடவுள் ஏன் என்னை இந்த உலகத்தில் விட்டுச் சென்றார்? நான் பிறந்த உடனேயே நான் ஏன் இறக்கவில்லை? நீண்ட நேரமாகியும் மன்னன் மரத்திற்கு திரும்பாததால் அவனது தாய் புறா மஞ்சரி கோகா என்ற புறாவிடம் தகவல் தெரிவித்தது. இருவரும் தங்கள் மகனை தேட வெவ்வேறு திசைகளில் புறப்பட்டனர். மஞ்சரி தனது மகன் சுற்றியுள்ள காட்டில் இருப்பான் என்று நினைத்தாள். மறுபுறம் ராஜா காட்டுக்குள் வெகு தூரம் பறந்து சென்றார். இன்று அவர் எதையும் சரியாக சாப்பிடவில்லை. இன்னும் அவர் பறப்பதை நிறுத்தவில்லை. அவர் ஒரு மரத்தில் அமர்ந்தார். சில மயில் பறவைகளும் அதே மரத்தில் அமர்ந்திருந்தன. அவற்றை பார்த்து அவருக்கு பயம் ஏற்பட்டது. இந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நான் போகக்கூடாது. அவங்க எல்லாரும் என்னை கேலி பண்ணுவாங்க. எனக்கும் ரொம்ப பசி, தாகம். வீட்டுக்கு திரும்பி போகணும். ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஒரு மயில் ராஜாவை பார்த்துவிட்டு அவனிடம் வந்தது. ராஜா மறைவதற்காக முயன்றான். மகனே, உன் பெயர் என்ன? என் பெயர் ராஜா. நான் வழி தவறிவிட்டேன். நான் போகிறேன். என்னை கேலி செய்யாதே. ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? முன்னோக்கி வா. நீங்கள் என்னை அடிக்க மாட்டீர்களா? மகனே, பயப்படாதே. நாங்கள் ஏன் உன்னை அடிக்க வேண்டும்? வா, உனக்கு ரொம்ப பசிக்குது இல்லையா? இதோ சாப்பிடு. எதை பற்றியும் கவலைப்படாதே. மயிலின் வார்த்தைகள் ராஜாவை மகிழ்ச்சியால் நிரப்பின. அவனுடைய பயம் நீங்கியது. அவனுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. அவன் மிகுந்த ருசியுடன் சாப்பிட ஆரம்பித்தான். தனக்கு நடந்த அனைத்து சம்பவங்களையும் மயில் மாமாவிடம் கூறினார். மயில் மாமா வைத்தியராஜ் லால்கிளியை அழைத்தார். லால்கிளி ராஜாவை முழுமையாக பரிசோதித்தார். இந்த குழந்தைக்கு பிறவியிலிருந்தே ஒரு நோய் இருக்கிறது. அதன் காரணமாக இதன் நிறம் கருப்பாகியது. அதே நோயின் காரணமாக இது குறையவில்லை. இந்த நோய்க்கு கடினமான சிகிச்சை உள்ளது. உங்கள் சிகிச்சையால் இது குணமாகும் இல்லையா? தயவு செய்து இதற்கு சிகிச்சை அளியுங்கள். நான் என் முழு முயற்சியையும் செய்வேன். பல நாட்கள் இதற்கான சிகிச்சை நடைபெறும். குழந்தை, கவலைப்படாதே. கடவுள் விரும்பினால் எல்லாம் நல்லபடியாக முடியும். ராஜா மயில்களுடன் அதே காட்டில் வாழத் தொடங்கினார். லால் துட்டா வைத்தியரால் சிகிச்சை பெற்றார்.
அவர் அனைவருக்கும் சேவை செய்து வந்தார். படிப்படியாக அனைவரின் இதயத்திலும் ஒரு இடத்தை பிடித்தார். அவரது சிகிச்சை சில நாட்கள் தொடர்ந்தது. ஆனால் அவரது உடல்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. மயில் மாமா, கிளி மாமா, நீங்க எல்லாரும் என்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டீங்க. இந்த கருப்பு நிறமும் பலவீனமும் தான் என் விதியா மாறிடுச்சு. இப்போ என் விதிய மாத்துறது கஷ்டம். என்னை என் நிலைமையிலேயே விட்டுடுங்க. மகனே, ஏமாற்றமடையாதே. கடவுளின் வீட்டில் தாமதம் இருக்கலாம், ஆனால் இழப்பு இருக்காது. நீங்கள் கடவுளின் அர்ப்பணிப்புள்ள ஊழியர். அவர் நிச்சயமாக உங்கள் வேண்டுகோளை கேட்பார். சிவப்பு கிளி சிகிச்சையை தொடர்கிறது. அவர் எந்த மூலிகையை ஆர்டர் செய்தாலும் மயில் குழு அதை அவருக்கு வழங்குகிறது. ஒரு நாள் திடீரென்று ராஜா ஆற்று நீரில் அவரது முகத்தை பார்க்கிறார். நம்பவே முடியல. அவ முகம் தெளிஞ்சு போச்சு. முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ராஜா, இப்போதான் சிகிச்சையில வித்தியாசம் தெரியுது. உன்ன முகம் மெல்ல பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ராஜா, பட்டாவின் ஆரோக்கியமும் மேம்பட்டது. மேலும் அதன் நிறமும் பளபளப்பானது. மிக விறுவிறுப்பாக அது ஒரு அழகான புறா ஆகிவிட்டது. உங்கள் அன்பும் கருணையும் என் வாழ்க்கையை மாற்றியது. கிளியின் ஆசீர்வாதம் மாயாஜாலம் செய்தது. உங்கள் அனைவருக்கும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். மகனே, நீ உலகின் மிக அழகான புறாவாகிவிட்டாய். நீ மிகவும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் மாறிவிட்டாய். இப்போது நீ ஒரு போட்டிக்கு தயாராக வேண்டும். ஒரு வாரத்திற்கு பின் இதே காடு நடுவே அனைத்து புறாக்கள் மற்றும் கிளிகளின் பறக்கும் போட்டி இருக்கும். கருப்பு நீரூற்றின் உயர்ந்த சிகரத்தை தவறவிட்டு முதலில் திரும்புபவர் மிஜெட்டாவாக இருப்பார். ஒரு நாள் ராஜாவை ஒரு காலத்தில் கேலி செய்த புறா மற்றும் கிளியின் குழந்தைகளும் இந்த போட்டியில் பங்கேற்றன. ராஜாவின் அழகான தோற்றத்தால் யாராலும் அவரை அடையாளம் காண முடியவில்லை. போட்டி தொடங்கியது. ராஜா ஒரு அம்பு போல முன்னேறத் தொடங்கினார். அவர் முன்னால் பறந்து கொண்டிருந்தார். இதற்கிடையில் எங்கிருந்தோ ஒரு கழுகு பறந்து வந்து ராஜாவை தாக்கியது. ராஜாவின் சக்தியின் முன் கழுகு பறந்துவிட்டு ஓடிவிட்டது. இதற்கிடையில் பல பறவைகள் முன்னால் பறந்தன. ராஜா மீண்டும் பறந்து சென்றார். சிறிது நேரத்தில் கருப்பு மலையின் உச்சியை அடைந்து அதை தொட்டு திரும்ப துவங்கினான். இப்போதும் கூட சில பறவைகள் அவன் முன்னால் பறந்து கொண்டிருந்தன. ராஜா தன் பாதையை மாற்றிக்கொண்டான். சிறிது நேரத்திலேயே அவன் முன்னேறி வெற்றி பெற்றான். மாமா மயில் அவனை வரவேற்றார். இதற்கிடையில் ராஜா தனது தாயையும் தந்தையையும் பார்த்து அவர்களிடம் சென்றார். அப்பா, என்னை அடையாளம் கண்டு கொண்டீர்களா? நான் தான் உங்க ராஜா. ராஜாவின் அம்மா மற்றும் அப்பாவின் கண்களில் மகிழ்ச்சியினால் கண்ணீர் மின்னியது. என் அப்பா ராஜா என் அருகில் வந்தபோது அம்மா மஞ்சரி மிகுந்த பாசத்துடன் தனது மகனை அன்போடு அணைத்துக் கொண்டார். அப்பா கோகாபுராவின் ஆசையும் அதிகமாக இருந்தது. அப்பொழுது எல்லா இடமும் மகிழ்ச்சியால் நிரம்பி இருந்தது.